அப்பதான் இந்த குழந்தை காணாம போன விஷயத்துக்காக ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக அவசர அவசரமா வந்து ராஜாங்க வீட்டுக்கு வர்றாங்க. பதட்டமா வந்து ராஜாங்க வீட்டுக்குள்ள வந்து அப்பத்தா வரும்போது பார்த்தீங்கன்னா, ராஜாங்க அப்பத்தா பார்த்தோன்னேயுமே பயங்கரமா ஒரு ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடியாராரு. "ஆத்தா, ஆத்தா, ஆத்தா" அப்படின்னு சொல்லி வரும்போது, "என்னய்யா இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா? இந்த குழந்தைய வந்து நம்ம வீட்டு வாரிசு இப்படி விட்டுட்டீங்களே ஐயா?" அப்படின்னு சொல்லி வந்து அப்பத்தா புலம்பி அழுகுறாங்க. ராஜாங்கம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து வீட்டுல எல்லாருமே இருக்கிறாங்க. சேது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. கருப்பு, ஆம், ஈஸ்வரி, சித்ரா, சாவித்திரி, தாமரை இவங்க எல்லாமே இருக்கிற மலர் எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து அப்பத்தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா பூஜை ரூமுக்குள்ள போறாங்க. பூஜை ரூம்ல போயிட்டு, ஐயா 18ஆம் படி கருப்பு சீலக்காரி இப்படி என் குடும்பத்தை வந்து சின்னாபின்னப்படுத்திட்டியே, ஒத்துமையா ஒழுங்கா நல்ல முறையில் இருந்த குடும்பம், ஊரே பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு இருந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு செதஞ்சு போச்சப்பா, ஏன் நாங்க என்ன உனக்கு குறை வச்சோம் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப அப்பத்தான் வந்து பயங்கரமா புலம்புறாங்க சாமிகிட்ட. என் மகன் ஜெயிலுக்கு போனா, இந்த வீட்டு மருமக வந்து ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே போயிட்டா. விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லையே, நான் என்ன என்ன உனக்கு என்ன பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்புக்கு வந்து அருள் வந்துடுது. அருள் வந்தோடனே பாத்தீங்கன்னா கருப்பு வந்து ஒரு அருள் வந்து அப்படியே அருள் வாக்கு சொல்ற மாதிரி வர்றாரு. அப்போ வந்து அப்பத்தா வந்து கருப்பை பார்த்து கேட்குறாங்க, ஐயா என்னய்யா என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சே, என்ன நாங்க என்ன குறை வச்சோம், நாங்க வந்து திருவிழா நடத்தலையா, கெடா வெட்டலையா, பூ பூக்குண்டம் இறங்கலையா, எல்லாமே பண்ணணுமே ஐயா, அப்புறம் ஏயா என் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து அப்பத்தான் வந்து பயங்கரமா வந்து ஒரு அழுதுட்டே கேட்குறாங்க. அப்போ வந்து அருள்வாக்கு சொன்ன கருப்பு வந்து அருள்வாக்கு சொல்றாரு, இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா, இது பண்ணிட்டா சரியா போயிருமா, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க மாட்டையா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குது. கேட்குறப்ப வந்து அப்பத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சாமி சொல்றீங்கன்னு கேட்கும்போது, உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சூழ்ச்சி பண்றவங்கனாலதான் இவ்வளவு நடக்குது. இந்த குழந்தை காணாம போனதும் ஒரு சூழ்ச்சினால, உன்னோட மருமக இந்த வீட்டு மருமக வெளியே போனதும் இந்த ஒரு சூழ்ச்சினாலதான், இந்த கல்யாணம் கூட ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியில தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சாமி சொல்லும்போது அப்பத்தா வந்து அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரு சாமி அது சூழ்ச்சி பண்ற, இந்த வீட்டுல இருந்துட்டு சூழ்ச்சி பண்றான்னு சொல்றீங்க, யாரு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கிறியா, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது இருக்குன்னு சுத்தி பார்க்க மாட்டியா அப்படின்னு வந்து சாமி ஆவேசமா சொல்றாங்க. அப்போ வந்து அப்பத்தாவுக்கு வந்து இன்னும் பயங்கரமா ஒரு அதிர்ச்சி ஆயிருது. என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு யார் இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சாமி யாரு யாருன்னு கேட்கும்போது வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான், இந்த வீட்டு உப்பை திங்கிறவங்கனாலதான் தின்னவங்கனாலதான் இந்த சூழ்ச்சி நடக்குது, உங்க குடும்பம் வீணா போனதுக்கு காரணமே அவங்கதான் திட்டமிட்டு வந்து இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இந்த பக்கம் ஈஸ்வரி, ஐயோ எதையும் நம்ம பண்ணதை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம பண்ண தப்பு யாருக்குமே தெரியாதே, நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து சாவித்திரியும் தாமரையும் வந்து பாத்துறாங்க. பார்த்துட்டு தாமரை வந்து சாவித்திரிட்டு சொல்றாங்க, அம்மா என்னோட நாத்தனாக்காரி பாத்தியா, எப்படி மூஞ்சி போற போக்க பாத்தியா அப்படின்னு சொல்லி சாவித்திரிட்டு கேட்குறாங்க. அது சாவித்திரி சொல்றாங்க, இவ ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பாடி, இவளை மட்டும் இருக்கட்டு, இவளை மட்டும் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிச்சாருன்னா எங்க அண்ணன் இவளை வந்து வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிடுவாரு, ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வராத மாதிரி பண்ணிடுவார், அப்படி பண்ணுனா தான் இவளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து கருப்பு கிட்ட மேற்கொண்டு வந்து அப்பத்தா கேட்குறாங்க, யாரு சாமி இது, யாருனால இப்படி நான் என் கண்ணு முன்னாடி எனக்கு கண்ணுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்ப கேட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சேது வந்து சாமி ரூம்ல கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருக்காரு, சாமி கும்பிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சாமி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இப்படி கேட்டோடனே பாத்தீங்கன்னா உள்ள பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய விளக்கு பட்டு ஐஸ்வர்யாவோட புடவையில தீ பிடிச்சிருது. அப்படி தீ பிடிச்சோடனே பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அலறி அடிச்சு வெளியே ஒடியாறாங்க. அப்ப ஐயோ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது வந்து தீய போய் அணைக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து ஈஸ்வரி, ஐயோ ஐசு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பதறி போறாங்க. அப்போ வந்து இந்த பக்கம் வந்துட்டு இப்போ இந்த சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாரோட பார்வையுமே வந்து ஐஸ்வர்யா மேல் இருக்கிறதுனால எல்லாம் ஐஸ்வர்யா கவனிக்கிறாங்க.
அதுக்கப்புறமா வந்து திரும்பி கருப்பு கிட்ட வந்து அப்பதான் திரும்பி பார்க்கும்போது அப்பதான் ஞாபகம் வருது, சாமி சொன்னதை வந்து ஞாபகம் வந்து இப்படி திரும்பி பார்க்கும்போது கருப்பு மேல இருந்த சாமி வந்து இறங்கிருது. அப்ப வந்து கருப்பு கிட்ட சாமி ஏதோ சொல்ல வந்தது, என்னன்னு தெரியலையே கருப்பு அப்படின்னு சொல்லும்போது, தெரியல பார்த்தா, என்னன்னு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து ஆசுவாசப்படுத்திட்டு பேசுறாங்க. எல்லாமே வந்து இவ்வளவு சிக்கல் காரணம், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை காணாம போனதுனால தான் பிரச்சனையே. யார் அந்த குழந்தை கடத்திருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து ஈஸ்வரி வந்து சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்லும்போது வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு பார்த்துட்டு ஒரு நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படியெல்லாம் யார் கடத்தினு இன்னமா உங்களுக்கு தெரியல? அந்த வேலையை செஞ்சது சாட்சாத் நானே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐஸ்வர்யா என்னடி சொல்ற நீ அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆண்டி, அந்த குழந்தை வந்ததுல இருந்து சேது மாமா வந்து என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. அந்த அந்த குழந்தையவே கவனிச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த குழந்தை பார்க்குற நேரம்லாம் வந்து அந்த ஞாபகமாவே இருக்காரு. என்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. நான் 2 அடி வச்சா அவர் 10 அடி பின்னாடி போயிடுறாரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டி. அதனால தான் நான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன். அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆளுகள் மூலமா, அதாவது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆளுகளை குழந்தையை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுகள் மூலமா தான் இந்த வேலையை நான் செஞ்சேன். குழந்தையை கடத்தி நான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த ஆளுகளை வச்சு கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்லவும் ஈஸ்வரிக்கு வந்து அதிர்ச்சி, அது கூட வந்து சந்தோஷம் படுறாங்க. அதான் நான் பார்த்தேன், எங்க அண்ணன் பொண்ணுனா சும்மாவா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க ஐஸ்வர்யாவை. எப்படியோ இந்த குழந்தை இங்கிருந்து போயாச்சு, இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட லைஃப் நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐஸ்வர்யா